சுற்றிலும் துப்பாக்கி சத்தம். உயிரை காப்பாற்ற ஓடும் அப்பாவி மக்கள். எல்லையில்லாத வன்முறை. சுற்றிலும் வெடிக்கும் துப்பாக்கி சூடுகள். சொந்த மண்ணிலேயே அலைக்கழிக்கப்படும் அப்பாவி மக்கள். ஆம், சூடானில் நடக்கும் கொடூரமான உள்நாட்டு போரில் உலகம் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய மனிதர்களால் உண்டான பேரழிவு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. போரின் நடுவே சிக்கிய பொதுமக்களின் அவலக்குரல் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அங்கிருக்கும் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் பயங்கரங்கள் விவரிக்க முடியாதவை. இதுவரை 160க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் குண்டு வீச்சுகளால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. வழிபாட்டு தலங்கள் சூறையாடப்பட்டு ஆயுத கிடங்குகளாகவும் இராணுவ முகாம்களாகவும் மாற்றப்பட்டு வருகின்றன. ஓம்தூர்மன் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மார்மினா தேவாலயத்தின் சுவர்களில் இன்றும் துப்பாக்கி தோட்டாக்கள் அழியாத வடுக்களாக பதிந்துள்ளன. செயின்ட் மேரி தேவாலயத்திற்குள் ஜெப கூட்டத்தின் போது ஆயுதம் ஏந்திய கும்பல் புகுந்தது. கதவுகள் உடைக்கப்பட்டன. உள்ளே இருந்த மக்கள் தாக்கப்பட்டனர். கல்லறைகள் தோண்டப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அனாதை சிறுமிகளை கடத்த முயன்ற போது அதை தடுக்க முயன்ற டீக்கன் ஒருவர் சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. உணவோ நிவாரண உதவிகளோ வழங்கப்பட்டால் கிறிஸ்தவர்களுக்கு அது கடைசியாகவே கிடைக்கும். தப்பிக்க புகலிடம் தேடினால் அவர்களுக்கு கதவுகள் அடைக்கப்படும் என்று சர்வதேச அமைப்புகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றன. சிறுமிகளின் அலறலும் தாய்மார்களின் கண்ணீரும் அந்த மண்ணின் காற்றில் கதறலாக ஒலிக்கிறது. ஆனால் அவர்களின் விசுவாசத்தை மட்டும் யாராலும் பறிக்க முடியாது. வேதாகமத்தில் சங்கீதம் 34:18 சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். இன்று சூடானில் பயத்தோடும் உடைந்த இருதயத்தோடும் வாழும் நமது சகோதர சகோதரிகளின் கண்ணீர் துடைக்கப்படவும், போரின் வன்முறைகள் ஓய்ந்து அங்கு தெய்வீக சமாதானமும் பாதுகாப்பும் திரும்பவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, உடைந்தவர்களின் தேவனே, உமது ஆறுதலாலும் வல்லமையினாலும் சூடானின் நிலைமையை மாற்றி பரிபூர்ண சமாதானத்தை தாரும். ஆமீன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமீன்.